பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்னடா இவரோட ஃபைனல் படம், அதில் நம்மளால எழுத முடியலையே, இவ்வளோ வருஷம் நிறைய படத்தை எழுதியிருக்கோம், இந்த ஃபைனலில் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம்ல எந்த பாட்டுமே போடல, யார் பெற்ற மௌனோ தான் எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எனக்கு மன நிறைவா இருந்துச்சு. ஃபைனலா என் பாட்டு இல்லாம ஆடியோ ரிலீஸ் இல்லை. இப்போ இருக்கிற நிறைய பாடல் வரிகள் எழுதுறவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாம் ஹீரோவும் சரி டைரக்டரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நடிகர் பாட்டு எழுதும் போது இல்ல, அந்த நடிகருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். ஒரு லிரிசிஸ்ட் எழுதுறதை விட அவங்க எழுதும்போது, ஒரு பெரிய டைரக்டர் எழுதும்போது சட்டார்னு அது போய் சேர்ந்துருது. இதை வந்து அடுத்தடுத்தவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் அங்கங்க சில பேர் அந்த மாதிரி செய்யறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலையா அல்லது மரியாதை கொடுக்க மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அது கொஞ்சம் தாமதமாகவும் அல்லது வந்து தள்ளி போடப்பட்டும் அல்லது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டுமாக இருக்கு. ஆனா நீங்க எழுதின பாடல்களே சில பாடல்கள் மக்கள் கொண்டாடாம போன பாடல்கள் ஏதாவது இருக்குதா சார்? இந்தியன் 2ல பாரா பாட்டு வந்துச்சு. பாரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வெளிவரத்துக்கு முன்னால அதை பத்திய லிரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் மட்டும் கிட்டத்தட்ட இப்ப போட்டீங்கன்னா கூட யூடியூப்ல ஒரு 50 வீடியோ வரும். அவ்வளவு பேர் அதை வீடியோ பண்ணாங்க. ஸோ படத்துல அந்த பாட்டு வராம போயிடுச்சு, கொஞ்சமா வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமா எழுதப்பட்ட வரிகள் அவைலவும் அப்படியே ஹைட் ஆயிடுச்சு, அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ இனி அந்த படம் வரும்போது தான் அது மீண்டும் அதை எழுச்சியாகி அதை மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ அப்படி சில நல்ல படைப்பு வந்து அப்படியே காணாம போயிடும். இந்த படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல. இது வந்து பாட்டு புத்தகம் படிச்ச தலைமுறை தானே. கண்டிப்பா எத்தனை தியேட்டருக்கு வெளியில பாட்டு புத்தகம் தானே. எவ்வளவு பாடல் புத்தகம் நான்லாம் அப்படிதான் வாங்கியிருக்கேன். ஸோ பாட்டு புத்தகம் படிச்ச ஒரு மண்ணு தான் இந்த மண்ணு. அதனால அது கண்டிப்பா மாறாது, மறுபடியும் அது வரும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம எழுதின பாடல்களை ஏதாவது ஒரு தலைமுறை, நாளைக்கு வரப்போற தலைமுறை எடுத்து சிலாகிச்சு கொண்டாடும், கண்டிப்பா கொண்டாடும். சார் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி சார். நீங்க இயக்கிய படத்துல எனக்கு ஸ்ட்ராபெரி படம் சார் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் படம் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை மேலே பார்த்துருக்கேன் சார். எனக்கு என்ன கேள்வினா, அந்த மாதிரி ஒரு படம் திருப்பி நீங்க எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு. நிச்சயமா அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த ஸ்ட்ராபெரி 2 அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் ஐடியா இருக்கு. அதுக்கான ஒரு கதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிறப்பு. இன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல கதாநாயகனை நடிக்க வச்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படிங்கறதும் நான் தெளிவா வச்சிருக்கேன். ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகிற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 20 years ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். RIAC ranked number 17 in India by IIRF. இப்போ இருக்கிற நிறைய பாடல் வரிகள் எழுதுறவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாம் ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். நிறைய பேருக்கு அது பர்சனலாக ஒரு வருத்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா, இல்லைன்னா அதை கடந்து வந்துடுறீங்களா சார்? அதாவது நான் எப்படி எடுத்துப்பேன்னா, இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணும்னு தோணும், ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணும்னு தோணும். ஏன்னா பாட்டு எழுதுறதுல வந்து அந்த கதைக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு சில வார்த்தைகள் வந்துடும். அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இல்லை, அவங்களுக்கு இன்னும் அதை ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ நானே இந்த பாட்டு எழுதிடலாமா. அப்போ இன்னொரு இதில் ஒரு பெரிய ஒரு வியாபாரம் என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு நடிகர் பாட்டு எழுதும்போது இல்லை, அந்த நடிகருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். ஒரு தடவை அவர் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பார். ஸோ அந்த பாட்டை அவர் எழுதுறதாலேயே அது அந்த அவ்வளோ பெரிய ஆடியன்ஸை போய் அது சேர்ந்துருது உடனடியாக. ஒரு லிரிசிஸ்ட் எழுதுறதை விட அவங்க எழுதும்போது, ஒரு பெரிய டைரக்டர் எழுதும்போது சட்டார்னு அது போய் சேர்ந்துருது. இதை வந்து அடுத்தடுத்தவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உடனடியே இப்போ என்னன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெற்றி வேணும் எல்லாருக்கும். இப்போ நான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த என்னுடைய படைப்பு வெற்றி அடையணும், அதுக்கு இது எனக்கு ஒரு உபயோகமாக இருக்குன்னா நான் இதை செஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக இப்போ நான் அங்கங்கே சில பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. பட் நான் இதில் ஆரம்பத்தில் இதை பற்றி எனக்கு கருத்துக்கள் இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நான் எந்த சோசியல் மீடியாலும் ஷேர் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இது அவங்களுடைய சுதந்திரம், அது அவங்களுடைய படத்துக்கு அவங்க தான் கேப்டன். ஸோ அவங்க யார் எழுதணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுடைய உரிமை அவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருக்கு, அந்த டைரக்டர் நடிகர்கள்ட்ட இருக்கு. ஸோ அவங்க தான் எழுதிக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இதில் என்ன நம்ம கருத்து சொல்றதுக்கு இருக்கு? அந்த வாய்ப்பு நமக்கு வந்தால் நம்ம அதை பயன்படுத்திக்க போகிறோம், இல்லை அதை விட சிறப்பாக நம்ம செஞ்சுருக்க போகிறோம். அவங்க ஏன்னா
ஒரு தொழிலை ஒருத்தன் நேர்த்தியா செஞ்சுட்டு இருக்கவன் செய்யறதுக்கும் ஒரு புதிதாக வந்து ஒரு ஆசையோட ஒரு ஆர்வத்தால செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏன்னா பாடல் வந்து அது ஒரு நெசவு மாதிரி, ரொம்ப அதுல ஒரு நூல் நெசவு பண்ணும்போது எவ்வளவு அதுல ஒரு அழகியல் தேவை. அதை பட்டப்படன்னு ஒரு ஆடை நெஞ்சிட முடியாது இல்லையா? நான் அப்படி நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு சொல்லும் ஒரு எத்தனை வருஷமாவோ உள்ளுக்குள்ள ஊறிட்டு இருந்திருக்கும். அது அந்த டைரக்டர் சொல்ற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது வெளியில அந்த நேரம் பார்த்து அது வெளியில வரும். அந்த இசை நமக்கு அதை தூண்டி விடும். என்னை பொறுத்தவரைக்கும் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சிலாகிப்பான அனுபவம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஹிட்டு, வெற்றி, தோல்வி எல்லாத்தையும் தாண்டி முந்தானத்து ஒரு பாட்டு எழுதினேன் ஒரு முக்கியமான படத்துக்கு. அது எவ்வளோ பெரிய ஹிட்டாகவும் எனக்கு தெரியாது. ஆனால் எழுதி முடிக்கும் போது இல்லை ஒரு அருமையான ஒரு சேலையை நெசவு செஞ்ச ஒரு நெசவாளிக்கு என்ன ஒரு திருப்தி இருக்குமோ அது எனக்கு இருந்துச்சு. அந்த படைப்பாளனுக்கு அந்த திருப்தி போதும். அதை தாண்டி இப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க, இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டாவில் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா சந்தோஷம். ஆனால் நிறைய நேரத்தில் அது நடக்கிறது இல்லை. நிறைய நம்முடைய பாடல்லையும் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அதை பற்றி பெருசாக நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிப்பேன். இப்போ எல்லாத்தையும் பற்றி இருக்கும், ஆனால் ரைட்டரை பற்றி மட்டும் இருக்காது. வரிகள் எழுதினவன் யாருங்கிறத மட்டும் அந்த கமெண்ட்ல வந்து யாருமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதை முந்தைய ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிரிச்சுப்பேன், சரி ஓகே அவங்களுக்கு தெரியல, அல்லது அவங்க இது முக்கியம் இல்லைன்னு அவங்க நினச்சிருக்கலாம், அவ்வளோதான். அது அவங்களுடைய விருப்பம். அது இதை நம்ம பற்றி ஏன் இதை விமர்சிக்கணும், விமர்சித்து அவங்களையும் காயப்படுத்தணும், நம்மளும் காயப்படுத்திக்க வேணாம். அல்லது அப்படியே அந்த காற்றின் போக்கில் விட்டு அப்படியே நம்ம நடந்து போகிற மாதிரி போயிடுவோம். அதனால் யார் பாட்டு எழுதினாலும், யாருடைய டைரக்டர் வந்து நடிகர்கள் பாடல் எழுதினாலும் நான் அதை பற்றி ஒரு சலனமாகவே நினச்சேன். நிச்சயமாகவே வாழ்மனதுன்னு சொல்கிறேன், அது சலனமாகவே எடுத்துக்கிறது இல்லை. எனக்குன்னு கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்கு. அதான் வாலி சார் சொன்னதான், சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் பேர் இருக்குடான்ட்டார். எந்த அரிசி உனக்கு வந்து சேரணுமோ அது சேர்ந்தே தீரும், அதை எவனாலையும் பறிக்க முடியாது. அது மாதிரி தான் நமக்குன்னு வர வேண்டிய படைப்பு, நமக்குன்னு வர வேண்டிய பாராட்டு, நமக்குன்னு சில நேரம் தாமதமாகலாம், ஆனால் பிரபஞ்சம் தந்தே தீரும், அது மட்டும் உறுதி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சார், மதர் லாங்குவேஜஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ரைட்டர்ஸ் தனியாக அந்த கதையை எழுதுறாங்க, டேரக்டர்ஸ் தனியாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, லிரிசிஸ்ட்டுக்கு தனியான கிரெடிட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்டால் சொல்ல தெலுங்கு நம்ம அருகாமை மாநிலம் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவிஞர்களுக்கான மரியாதையே வேற. உண்மை சார், நான் அதை தான் சொல்ல வந்தேன். அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குற மரியாதை வேற, அவங்களுக்கான பேமெண்ட் வேற, அவங்களுக்கு ஆடியோ விழாக்களில் கௌரவப்படுத்துகிற விதம் வேற, எல்லாமே ஒரு நட்சத்திர அந்தஸ்துலேயே இருக்கும். நீங்கள் என்ன ஒரு ஹீரோக்கு முக்கியத்துவமோ அதே தான் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் இருக்கும் அங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். இந்த பக்கம் அப்படியே ரைட்டில் திரும்பி மலையாளத்துக்கு போனோம்னா அங்கே எழுத்தாளனுக்கு தான் மரியாதை. அங்கே எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கும் மலையாள எழுத்தாளர்களை பார்க்கும்போது, அங்கே ரைட்டர்ஸ் தான் மரியாதை. அங்கே வந்து அது குறிப்பிட்ட ஒரு அக்ஷர நாள்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இதில் மலையாளத்தில். அப்போ வந்து குழந்தைங்க வந்து எழுத படிக்க வைக்கிறாங்க, அப்போ கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஊர்ல யாரு வந்து இந்த மாதிரி ஒரு கவிஞனோ ஒரு புலவனோ ஒரு பாட்டு எழுதுறவனோ இருந்தா அவனுடைய எழுத்தாண்டில அந்த குழந்தையோட நாக்குல வந்து அந்த அச்சரத்தை எழுதிட்டு வருவாங்க. ஓகே, அதை வந்து எழுதி வச்சு அவங்களுக்கு ஒரு கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த பழக்கம் இன்னும் துண்டு நடந்துட்டு இருக்கு. இது நம்ம கிட்ட இருந்து வந்த பழக்கம் தான். தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எழுத்தாளர்களுக்கு, அதுவும் வந்து படைப்பாளிகள் இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலையா அல்லது மரியாதை கொடுக்க மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகவும் அல்லது வந்து தள்ளி போடப்பட்டும் அல்லது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டுமாக இருக்கு. அதான் இதெல்லாம் நினைச்சிட்டே இருந்தோம், நம்ம வருத்தமாயிரும். ஐயோ நம்மளை யாருமே நம்மளை வந்து இந்த படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல. இது வந்து பாட்டு புத்தகம் படிச்ச தலைமுறை தானே. கண்டிப்பா எத்தனை தேட்டருக்கு வெளியில பாட்டு புத்தகம் தானே. எவ்வளவு பாடல் புத்தகம் நான்லாம் அப்படிதான் வாங்கியிருக்கேன். ஸோ பாட்டு புத்தகம் படிச்ச ஒரு மண்ணு தான் இந்த மண்ணு. அதனால அது கண்டிப்பா மாறாது, மறுபடியும் அது வரும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம எழுதின பாடல்களை ஏதாவது ஒரு தலைமுறை, நாளைக்கு வரப்போற தலைமுறை எடுத்து சிலாகிச்சு கொண்டாடும், கண்டிப்பா கொண்டாடும். ஏன்னா திருக்குறள் எழுதின உடனேவா எல்லாரும் எடுத்து இது உலக புதுமுறைன்னு சொல்லி போற்றி புகழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 19 நூற்றாண்டுக்கு அப்புறம் தானங்க ஒருத்தர் வந்து எடுத்து இதுதாங்க திருக்குறள், இதுக்கு அதிகாரம் எவ்வளவு இருக்குடா, இதுக்குள்ள இவ்வளவு பொருள் இருக்கு, இதுல இவ்வளவு ஒரு புரட்சியை வள்ளுவர் ஏற்படுத்தி இருக்காருன்னு ஒரு தொகுத்து இன்னைக்கு அதை உலக பொதுமுறையா திருவள்ளுவருக்கே அந்த 19 நூற்றாண்டு காத்திருந்திருக்கிறாருன்னா நம்மளாம் இன்னும் காத்திருக்கணும் தானே. கண்டிப்பா சார், நிச்சயமா அது நடக்கும்.
சார் நாங்கள் நிறைய இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமான ஒரு நபர் தான். யார் பெற்ற மகனோன்ற பாட்டை நீங்கள் அப்போ எழுதுனீங்க, அன்றே கணித்தார் பா விஜய் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பாட்டு வந்து அவர் சினிமா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அரசியல் பயணம் நோக்கி ட்ராவல் பண்ணும்போது விஜய் சார் அந்த பாட்டு எழுதி இப்போ ஜனநாயக நாடே லான்ச்ல மக்கள்லாம் வந்து அதை பாடிட்டு இருந்தாங்க. பர்சனலாக உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு அது? அவர் சினிமா விட்டு போகிற இந்த லிரிக்ஸோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள்? நிச்சயமா. ஏன்னா எனக்கு வந்து நான் நிறைய விஜய் சாருடைய படங்களுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்கேன். எங்கே இருந்து ஆரம்பிச்சா பிரியமானவரையில் பகவதி படம் ஜூலை மலர்களே தான் நான் எழுதின முதல் பாட்டு அவருக்கு. அது பெரிய ஹிட்டு. அப்புறம் பிரியமானவரில் நிறைய படம். அப்புறம் அப்படி போடு, அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அலைக்கா நண்பன், அப்புறம் தெரி அப்படின்னு நிறைய எழுதிட்டே இருந்தேன். அதற்கப்புறம் ஃபைனலாக அவர் நடித்த ஒரு 2-3 படங்களை நான் எழுதலை. அதாவது மெர்சல், அப்புறம் ஃபைனலாக நடித்த படங்கள் எழுதலை. அப்புறம் ஜனநாயகன் நான் வந்து எழுதுறதா இருந்தது. ஓகே. ஜனநாயகன் படத்தில் நான் பாடல் எழுதுறதா இருந்தது. அதுக்கான அழைப்பு எனக்கு வந்துச்சு. ஓகே. அப்போ வினோத் சார் என்கிட்ட பேசியிருந்தாரு, இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறோம் சார் அப்படின்னு சொல்லி. பட் லாஸ்ட் மினிட்ல அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு, மாறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வினோத் டைரக்டரே ஃபோன் பண்ணாரு, சார் அந்த சுச்சுவேஷன் வைக்க முடியல, ஸோ அந்த பாட்டு என்னால் இந்த படத்தில் அதில் ப்ளேஸ் பண்ண முடியல சார் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், ஏன்னா அது சில நேரம் நடந்துடும். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்னடா இவரோட ஃபைனல் படம், அதில் நம்மளால எழுத முடியலையே. இவ்வளோ வருஷம் நிறையா படத்தை எழுதியிருக்கோம், இந்த ஃபைனலில் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை நான் நினச்சேங்கிறத விட என் பையனுக்கு ரொம்ப விருப்பம். ஓ அப்படியா? அவர் வந்து இந்த ஜனநாயகங்கள் எப்படியாவது எழுதிடணும். அப்புறம் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல. நான் அவன் பட் புரிஞ்சுட்டான், ஓகே அது பரவாயில்ல, இது நம்ம தொழிலில் நடக்கிறது தான். அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன்ல எந்த பாட்டுமே போடல, யார் பெற்ற மௌனோ தான் எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எனக்கு மன நிறைவா இருந்துச்சு. ஃபைனலா என் பாட்டு இல்லாம ஆடியோ ரிலீஸ் இல்ல, அதனால யார் பெற்ற மௌனோ தான் மொத்த ஆடியன்ஸும் பாடுனாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு மன நிறைவா இருந்தது. ஓகே, அவருடைய கரியர்ல வந்து முக்கியமான ஒரு பாட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த சந்தோஷம் சார். எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இந்த கேள்வி தான் சார் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு சார். அவர் கூட பேசும்போதும் வழக்கங்கள் இருக்கும்போதும் சரி, எப்பவுமே அமைதியாக தான் ஹேண்டில் பண்ணுவாரா சார்? யாரை கேட்குறீங்க? விஜய் சார். விஜய் சார்கிட்ட நான் பழகின வரைக்கும் வந்து நான் ரொம்ப ரேராக தான் சந்திச்சிருக்கேன் அவரை. ஏன்னா நிறைய படத்தில் எழுதியிருந்த போதிலும் சில படப்பிடிப்பு தளங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை சந்திச்சிருப்பேன். ஆனால் நான் பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு அமைதியாக ஒரு எந்த விதமான ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இல்லாமல், நான் இது ரஜினி சார்கிட்டையும் இதை பார்ப்போம். ரஜினி சார் வந்து அவர் வேற பேட்டர்ன், அவர் டக்குன்னு எல்லாத்தையும் உடனே அப்படி மிங்கிலாய் பேச ஆரம்பிச்சிருவார். அது குறிப்பாக ரைட்டர்ஸ்ன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, இந்த பாட்டு, இந்த படமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்பார். விஜய் சார் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக ரொம்ப ஒரு நிதானமாக ஒரு கையாளுகிற ஆனால் நல்லா மதிப்பார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அவர் பெரும்பாலுமே செட்டில் வந்து அவர் ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் பேசாமல் அவர் ஒரு தனிமையாக தான் இருப்பார் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் 2-3 தடவை போயிட்டு ஓகே அவர் தனிமையாக அவர் இருக்கார், அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்து சில டைரக்டர்ஸை மட்டும் மீட் பண்ணி கூட வந்திருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான். ஓகே ஓகே சார். சார் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி சார். நீங்கள் இயக்கிய படத்தில் எனக்கு ஸ்ட்ராபெரி படம் சார் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் படம் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை மேலே பார்த்துருக்கேன் சார். எனக்கு என்ன கேள்வினா, அந்த மாதிரி ஒரு படம் திருப்பி நீங்கள் எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு. நிச்சயமா அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். அதனால வந்து இப்போ வேற ஒரு படத்துக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த படம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நிச்சயமா ஜூன் ஜூலைல அதுக்கான வேலைகள் முடிய போகுது. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்ததா நான் கண்டிப்பா என்னுடைய அடுத்த கட்ட எதிர்கால திட்டங்கள்ல இந்த ஸ்ட்ராபெரி 2 அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் ஐடியா இருக்கு. அதுக்கான ஒரு கதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிறப்பு. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு தருணம் வரும்போது இந்த ஸ்ட்ராபெரி 2 வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல கதாநாயகனை நடிக்க வச்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் தெளிவா வச்சிருக்கேன். ஏன் சார், என்ன காரணம்? ஏன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப சுலபமா இருக்கு. நடிச்சுட்டு டைரக்ஷன் பண்றதுங்கிறது எனக்கு இன்னும் கூடுதல் ஒரு பாரமா இருக்கு. அப்புறம் கதையை எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைக்கலாம் வேண்டியது இருக்கு. புரியுது. இதுக்குன்னே இருக்கிறவங்க நடிகர் இருக்காருன்னா அந்த ஹீரோவை வந்து நம்ம கூப்பிட்டு அவருடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்லி டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில். ஸோ ஸ்ட்ராபெரி 2 வந்து
தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய வரையில் ஒரு நல்ல ஒரு செய்தியாக சொல்கிறேன். சின்ன செக்மெண்ட் ஒன்று நம்ம ஆட போகிறோம். நீங்கள் எழுதிய பாடல்கள் இருக்குது, இதுக்கு நீங்கள் பிளைண்ட் ரேங்கிங் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. 1 to 10 பிளைண்ட் ரேங்க் வந்து கொடுக்க போகிறீங்க. ரேங்கிங் பண்ண போகிறீங்க. எது 1 எது 10 அப்படின்ற ரேங்கிங் வந்து பண்ண போகிறீங்க. 10 வந்து அதிகமா? 10 வந்து கம்மி, 1 வந்து அதிகம். ஓ 1 தான் அந்த மாதிரி போலாமா சார்? ஓகே. முதல் பாடல் ஒவ்வொரு பூக்களுமே ஃப்ரம் ஆட்டோகிராஃப். 1 தான். 1 தான். ஓகே சூப்பர். கருப்பா கூடவா? கருப்பா கூடவாவும் 1 தான். 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. என்ன கொடுக்குறீங்க? ஏன்னா இது வந்து இன்னைக்கு இப்போ இதுதான் பெரிய ஒரு தீய பரவிட்டு இருக்கு. ஸோ நான் எழுத எல்லா பாட்டுக்கும் 1 கொடுக்க முடியாது. ஒரு சில பாட்டுக்கு 1 கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்க லிஸ்ட்ல இல்லாமலே நான் சொல்றேன், இன்னும் என்ன தோழா. ஓகே. கண்டிப்பா 1 தான். என்னுடைய மனசுல இருக்கிறது அது 1 தான். கவிதைகள் சொல்லவா? கண்டிப்பா 1 தான். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இப்ப பார்த்தேனே உயிரின் வழியே மூக்குத்தியம், அது 1 தான். ஓகே. இந்த மாதிரி சில பாட்டுக்கெல்லாம் 1 கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல இருக்குது. ஓகே ஓகே சார். ஆனா நீங்க எழுதின பாடல்களே சில பாடல்கள் மக்கள் கொண்டாடாம போன பாடல்கள் ஏதாவது இருக்குதா சார்? இந்தியன் 2ல பாரா பாட்டு வந்துச்சு. பாரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வெளிவரத்துக்கு முன்னால அதை பத்திய லிரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் மட்டும் கிட்டத்தட்ட இப்ப போட்டீங்கன்னா கூட யூடியூப்ல ஒரு 50 வீடியோ வரும். அவ்வளவு பேர் அதை வீடியோ பண்ணாங்க. ஸோ படத்துல அந்த பாட்டு வராம போயிடுச்சு, கொஞ்சமா வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமா எழுதப்பட்ட வரிகள் அவைலவும் அப்படியே ஹைட் ஆயிடுச்சு, அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ இனி அந்த படம் வரும்போது தான் அது மீண்டும் அதை எழுச்சியாகி அதை மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ அப்படி சில நல்ல படைப்பு வந்து அப்படியே காணாமல் போயிடும். ஸோ அது அந்த சமயத்தில் கொஞ்சம் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு படைப்பு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். தொடர்ந்து உங்களோட படங்கள், நீங்கள் இயக்கிய படங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நல்லபடியாக அமையட்டும் சார். இன்னும் உங்களோட பயணங்கள் நெடுந்தூரம் பயணமாக போகிறதுக்கு என்னோட சார்பாக பெயிண்ட் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.